Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீத டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாதுளை பீட்ரூட் மாதிரி சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய காயோ பழத்தையோ சாப்பிட்டா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறது உண்மையா? இதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் லெவல்ஸ் குறைஞ்சிட்டாலே லிஸ்ட்டில் மொதல் இருக்கக்கூடியது டேட்ஸ் அண்ட் அடுத்து பீட்ரூட்டுக்கும் மாதுளைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ரத்தம் சிவப்பாக இருக்கிறதால அதே போல் சிவப்பாக இருக்கக்கூடிய காயோ பழத்தையோ சாப்பிட்டா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு பொருள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். மாதுளம்பழம் சிவப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனன்ஸ் அண்ட் பீட்ரூட் சிவப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய பிக்மெண்டான பீட்டாலைன்ஸ்னால. இலையில இருக்கக்கூடிய குளோரோஃபில் மாதிரியும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலனின் மாதிரி இதுவும் ஒரு பிக்மெண்ட். ஒரு நாளுக்கான அயன் ரெக்குயர்மெண்ட் ஆண்களுக்கு 16 to 18 மில்லிகிராம் அளவும் பெண்களுக்கு 12 மில்லிகிராம் அளவுக்கும் தேவை. மாதுளம்பழத்தோட 100 கிராம்ல 0.3 மில்லிகிராம் அளவுக்கு தான் அயன் இருக்கு அண்ட் பீட்ரூட்டோட 100 கிராம்ல 0.8 மில்லிகிராம் அளவுக்கு தான் அயன் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஒரு நாளுக்கு கிலோ கணக்கில் சாப்பிட்டாதான் நம்ம அயன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரத்தம் மாதிரியே இருக்கிறதால இது ஒன்றும் நம்ம ரத்தத்தெல்லாம் ஏற்றாது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பச்சை கீரைகள், தானிய வகைகள் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் லைக் மீட், லிவர் இது எல்லாமே அயன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். கூட விட்டமின் சி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் என்ன மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பேசலான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.